வணக்கம் மக்களே, வெல்கம் டு மல்லிகா சமையல். நாம் இன்னைக்கு பட்டர் பீன்ஸ் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கப் பட்டர் பீன்ஸ் எடுத்து இந்த கடாயில் போட்டு வச்சுக்கலாம். இந்த பட்டர் பீன்ஸ் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா இதை மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு பட்டர் பீன்ஸ் எடுத்து நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். இது நல்லா வெந்துட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி இல்லாமல் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பச்சை மிளகாயை அதில் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இதே போல் கட் பண்ணி வச்சு அதை சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்து இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்து குருமாவுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச பட்டர் பீன்ஸை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே தேங்காய் விழுது கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்காங்க, அதை சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 2 நிமிஷம் நம்ம இந்த குருமாவை மூடி வச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை ரெண்டும் சேர்த்து நம்ம போட்டு கிளறி எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, பட்டர் பீன்ஸ் குருமா தயார். இந்த குருமா சப்பாத்தி கூட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்களும் செய்து பார்த்து கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே மல்லிகா சமையல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.